ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகைவை பார்த்து சொல்லும்போது சொல்கிறாரு, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு அப்படின்ட்டு சொல்கிறார். அன்பான தேவச்சனமே, அந்த ஒரு வார்த்தை இந்த கால வேளையில் தேவனுடைய மகிமைக்காக நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு என்று சொல்கிறார். அப்படின்னா பிரியமான தேவச்சனமே, நம்ம இன்னைக்கு என்ன செய்யணுமோ, இன்னைக்கு என்ன தீர்மானம் பண்ணணுமோ, என்னங்க இன்னைக்கு நம்ம எதை விட்டு விடணுமோ, இன்னைக்கு நம்ம அன்பான தேவ ஜனமே எதை தேவனுக்கு அர்ப்பணிக்கணுமோ அதை இன்னைக்கு தான் செய்யணும். இன்னைக்கு செய்கிறத பிரியமானவள இன்னொரு நாளோ இல்லை இன்னொரு வாரமோ இன்னொரு மாதம் இன்னொரு வருஷம் விட்டு நான் செய்கிறேன்னா நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போவோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் 2 சாமுவேலுக்கு எழுதினதான புத்தகம் 16ஆம் அதிகாரம், அதில் தேவ மகிமைக்காக 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். சிமேயு அன்பான தேவ ஜனமே, தாவீது தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டுட்டு தலைமையில் துண்டை போட்டுக்கன்னு காலில் செருப்பு இல்லாமல் ஒளிவ மரத்தை ஏறி அவட புறப்பட்டு பிரயாணம் போகும்போது இந்த சிமேயு பின்னால் வந்து தாவீதை சபிக்க ஆரம்பிக்கிறான், மண்ணை தூவ ஆரம்பிக்கிறான், கையில் கடித்த கல்லெல்லாம் எடுத்து எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறான், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். தாவீதோடு இருந்த வீரர்கள் அவனை ஒரு வார்த்தை சொல்லுங்க வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தாவீது அன்பான தேவ ஜனமே, அவர் என்ன தெரியல சொன்னார், நீங்கள் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இன்றைக்கு அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று தாவீது சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ சனமே, என்றைக்கோ அற்புதம் நடக்கணும், என்றைக்கோ ஜபம் கேட்கணும், என்றைக்கோ சுகம் உண்டாகணும், என்றைக்கோ விடுதலை பெறணும், என்னைக்கோ வாழ்க்கை மாறணும் இல்லை. நீங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லுது இன்றைக்கு, டுடே. இன்றைக்கு உன்னுடைய அற்புதத்தின் நாள், இன்றைக்கு உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிற நாள், இன்றைக்கு உன்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற நாள், இன்றைக்கு உன் நிந்தையை மாற்றுகிற நாள். அன்பான தேவச்சனமே, நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 9லேருந்து 12 வசனங்களை வாசிச்சிங்கன்னா, யோசேபாத்துக்கு விரோதமாக மோவாபியர்களும் அம்மோனியர்களும் கிழக்கத்து புத்திரர்களும் திரளான ஜனங்க யுத்தத்துக்கு வருகிறார்கள். யோசேபாத் என்ன திரும்ப சொன்னார், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்ன செய்யணும் எனக்கு தெரியாது, அன்றை நிற்க எனக்கு பலன் இல்லை, என் கண்கள் உண்மையே பார்க்கறது என்று சொன்னார். அதுக்கு உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், அன்பான தேவச்சனமே, தேவனுடைய நாம மகிமைக்கா 16லேருந்து 18 வசனம் அதே அதிகாரத்தில் 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்குன்னு சொன்னார். ஆகையாலே நீங்க அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு ஒருவேளை பல சவால்களை சந்தித்திருக்கலாம், பல எதிர்ப்புகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், இன்னைக்கு பலர் உங்களுக்கு பிரியமான வளர்ச்சியை தடை செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்லுகிறேன், அதனுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதனுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கர்த்தர் இன்றைக்கு உன் நிலைமையை மாற்றுவார், உன் சூழ்நிலையை மாற்றுவார். யார் உன் கதை முடிஞ்சு போச்சு, உனக்கு எதிர்காலமே இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உனக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். ஏன்னா நம்முடைய தேவன் யாருன்னா மரித்தவர் அல்ல, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிறவர். ஆகையாலே மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். ஆகையால் இன்றைக்கு இந்த வார்த்தையை சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற கேட்கிற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு சொல்லுங்க, இன்றைக்கு மனம் திரும்புங்க, இன்றைக்கு பாவத்தை விடுங்க, இன்றைக்கு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என் நிலைமையை மாத்துங்க, ஆண்டவரே இன்றைக்கு என் கண்கள் ஒரு அதிசயத்தை காண எனக்கு உதவி செய்யும் என்று இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால்
கண்டிப்பாக அன்றைக்கு தாவீதுனுடைய அவமானங்களை என்னங்க நிந்தைகளை ஆசீர்வாதமாய் மாற்றினவர். யோசேபாத்துக்கு ஆண்டு சொன்னது போல இன்றைக்கு நான் உனக்காக யுத்தம் செய்வேன்னு சொன்னவர் இன்றைக்கு கர்த்தர் உனக்காக செய்வாருங்க. அன்னைக்கு நம்முடைய முன்னோருக்கு முன்பிதாக்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு யாரெல்லாம் தேவனை சார்ந்து கொண்டார்களோ அவளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். என்னோட ஒரு வசனம் வாசித்து பாருங்க. யாத்திரையாமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டு எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தை விட்டுட்டு அவள் புறப்பட்டு கடந்து வரும்போது, அன்பான சகோதரனே சகோதரிய, 600 ரதங்களோடும் வீரர்களோடும் பார்வோனுடைய சேனை பின்னிட்டு வந்தது. முன்னே சிவந்த சமுதிரம் இருந்தது, மத்தியிலே இஸ்ரவேல் மக்கள். பிரியமான தேவஜனம், நீங்கள் புரிந்து கொள்கிற பாஷையில் சொல்லனா, முன்னாலே மரணம் பின்னாலே மரணம், மத்தியில தேவ பிள்ளைகள். நெருக்கமான ஒரு சூழ்நிலை. ஆனா தேவன் மோசேக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? பிரியமான தேவ ஜனமே, இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் நீ காண மாட்டேன். இன்று கண்ட எகிப்தியன் என்று ஆண்டு சொல்ல அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆண்டு சொல்ல, இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டேன். நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நாளைக்கு இல்லைங்க, இன்னைக்கு இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டு நீ விசுவாசித்தா, நீ உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்தா, இன்றைக்கு உன் சொந்த கண்கள் அற்புதங்களை காணும். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் பொய் சொல்லாத தேவன், மனம் மாறாத தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஆகையாலே பிரியமான தேவ ஜனமே, எவன் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறானோ, எவன் உன்னை கெடுக்கணும்னு நினைக்கிறானோ, எவன் உன்னை ஒன்றை இல்லாத ஆக்கணும்னு நினைக்கிறானோ, கர்த்தர் அவனை பிரியமான தேவ ஜனமே இடம் தெரியாமல் போக பண்ணுவார். ஆகையால் நீ விட்ட கண்ணீருக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் ஏற்ற பிரதிபலனை கண்டிப்பாக தேவன் தருவார். ஆகையால் தான் 118ஆம் சங்கீதம் 23-24 வேதம் சொல்லுது, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்க? களி கூர்ந்து மகிழ்ந்துருங்கன்னு வேதம் சொல்லுது. இது உன்னுடைய நாள். அன்பான தேவஜன்மை, இன்றைக்கு நீ தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பார். இதுவரைக்கும் ஆகாத, இதுவரைக்கும் கண்டில்லாத பெரிய காரியங்களை, அதனுடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அதனுடைய சரீரத்தில் இருந்தாலும் சரி, அதன் பிள்ளைகளுடைய திருமணமாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஊழிய பாதையாக இருந்தாலும், உன்னுடைய பொருளாதார வாழ்க்கையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் தேவன் மாற்றி அமைக்க இன்றைக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் தான் அன்பான தேவச்சனமே, லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவ வசனம் சொல்லுகிறது, சிலுவையிலே பிரியமான வலதுபுறம் இடதுபுறத்தில் 2 திருடலை போட்டிருந்தாங்க. ஒருத்தன் ஏசாமியை பார்த்து சொல்கிறான், நீ உன்னையும் காப்பாற்றிக்க என்னையும் காப்பாத்தன்னு. இன்னொருத்தன் சொல்கிறான், நம்ம செஞ்ச தப்பு கேட்ட தண்டனை நமக்கு சரிதான், அவர் குற்றம் இல்லாதவ. அவன் சொல்கிறான், இன்றைக்கு என்ன நினச்சிக்கோ. ஏசாமி என்ன தெரியுமா சொன்னார்? இன்றைக்கு என்னோடு நீ பரதேசியில் இருப்பான்னு சொல்லி அவன் அங்கே தேவனுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அங்கே அவனுக்கு அற்புதம் நடந்தது, அங்கே அவனுக்கு ரட்சிப்புண்டானது, அங்கே பாவ மன்னிப்பு கிடைச்சது. பிரியமான தேவ ஜனமே, காலையில் அவன் திருடனாக இருந்தான், ஆனால் சாயங்காலம் தேவனுடைய பிள்ளையாக மாறினான். காலையில் அவரோடு சிலுவையில் அறியப்பட்டான், ஆனால் சாயங்காலம் அவரோடு பரதேசியிலே இருந்தான். காலையில் அவன் சிலுவையில் அறியப்படும் போது அன்பான தேவ ஜனமே திருடன் என்று அவனை கருதினார்கள். ஆனால் சாயங்காலம் எப்போ அவன் உள்ளத்தில் இயேசு இடம் கொடுத்தான், அன்றைக்கே அவருடைய ராஜ்யத்தில் அவனும் பங்குதாரராக மாறிவிட்டான். ஒரே நாளில் அன்பான தேவ ஜனமே, அன்றைக்கே அந்த திருடனுடைய எதிர்காலம் மாற்றினவர், அவனுடைய வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறாரு. ஆகையால் இதுவரைக்கும் சொந்த பலத்தில், அறிவில், திறமை, சாமர்த்தியத்தில் என்னெல்லாம் செஞ்சு இருக்கலாம், முயற்சி பண்ணியிருக்கலாம், ஒன்றும் வாய்க்காமல் போயிருக்கான். நான் இன்றைக்கு உன் வழியை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் கண்டிப்பாக உன் மன விருப்பத்தின்படி செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளைக்காய் நன்றி. இன்றைக்கு ஆண்டவரே தேவன் தானே சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, பலவிதமான பிரச்சனையோடு, கர்த்தாவே கடன் பிரச்சனையோடு,
அந்த வேலை இல்லாத நிலைமையில் குடும்பத்தில் சமாதானமற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. காத்தையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, இன்னைக்கு அற்புதம் நடக்கும்னு சொன்ன தேவன் அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் யாரெல்லாம் வசனத்தை கேட்டு உணர்த்தப்பட்டு விசுவாசித்து ஒப்பு கொடுத்தாங்களோ அத்தனை பேருடைய கண்களிலும் அன்றே அதிசயங்கள் காணும்படியா நீர் உதவி செய்வீராக. தேவன் தானே என்று கண்ட எகிப்தியன் இனி ஒருபோதும் காண மாட்டேன், நீ சும்மா இரண்டு சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. கோணலான எல்லாவற்றையும் நேராக்கும், அடைக்கப்பட்ட வாசலை தேருங்க. உடைய பிள்ளைங்க முன்னேறி அன்றைய நல்ல நிலைக்கு வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உதவி செய்யும். ஆணை பாய்ந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதியும். எங்களுடைய ஜபங்களை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு விரும்பினா எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். ஜப குறிப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரியப்படுத்துங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.